ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலோட 19th ஏப்ரல் ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடில் பாரதியோட கழுத்துக்கு அரிவாளை வீச போனார் தவிர அதை ஆதி பிடிச்சிட்டாரு. இப்போ ஆதி பிடிச்ச உடனே கருப்பு ஆதி மேலேயே இறங்கிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ ஆதியும் துரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நான் தான் கருப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துரையும் விடாமல் நான் தான் கருப்பு அப்படின்னு சொல்லி ஆதிக்கிட்ட திருப்பி சொல்கிறாரு. அப்போ ஒரு கட்டத்தில் ஆதிக்கு பயங்கரமாக கோவம் பிடிச்சி கீழே தள்ளி நீயா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை வாங்கி துரையை வெட்ட போகிறாரு. அப்போ உடனே துரை உண்மையை சொல்லிடுறாரு. இல்லை நான் கருப்பில் சாமி, என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன், நான் சும்மா தான் ஆடினேன், என் மேலே கருப்பு வரல, என்னை மன்னிச்சிரு சாமி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கருப்புக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுற மாதிரி ஆதி பயங்கர உக்ரகமாக ஆடுறாரு. உடனே ஆதி அப்படியே அந்த கருப்போட காஸ்டியூமில் வந்துடுறாரு. வந்த உடனே ரொம்ப உக்ரகமாக ஆடி துரையை கொண்டு போய் ஒரு மரத்தில் நிற்க வச்சு அவரோட 2 கையிலையும் ஆணி அடிச்சிடுறாரு. ஆணி அடித்த உடனே அது ரொம்ப நேரம் உக்ரத்தில் இருக்க மாதிரியே அப்படியே ஆதி ஆடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பூசாரி சொல்கிறார், இன்னும் ஐயா பாருங்கள், உங்கள் மருமகளை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை மாரியே கருப்பு வந்திருக்கு, அப்படின்னா உங்கள் வீட்டு வாரிசாக உங்கள் மாப்பிள்ளையை கருப்பு தேர்ந்தெடுத்துருச்சு. ஸோ இனிமேல் அவர் உங்கள் வீட்டு மாப்பிள்ளை கிடையாது, உங்களோட மகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ரத்னம் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ ஆதி அப்படியே கருப்பு சாமியாக ஆடிக்கிட்டே இருக்காரு. உடனே அந்த பூசாரி சொல்கிறாரு, இப்போ யாரெல்லாம் வாக்கு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ வரிசையாக வாக்கு கேளுங்க அப்படிங்கிறாரு. முதல்ல ரத்னம் சார் போகிறாரு. ரத்னம் சார் போனோடனே கருப்பு உடனே அவர் நெத்தியில் வீதியெல்லாம் வச்சுட்டு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதனால தான் உங்கள் மருமகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க. உங்கள் மூத்த பையன் ரொம்ப நல்லவன், அதனால தான் சீக்கிரமே சாமிக்கிட்ட போயிட்டான். 2வது பையன் ஒரு ஊதாரி, அவன் எப்போவுமே இப்படி தான் இருக்க போகிறான். ஸோ நீங்கள் நல்லவருங்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது மரகதம்மா நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட உனக்கு என்னாச்சு, உன் மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி தானே இருந்துச்சு, இப்போ எதுக்கு அதை சாக்கடையும் சகதியுமாக மாற்றி வச்சுருக்க, நீ பழைய மாதிரி மாறு, அப்போ தான் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் ஒரு சம்பளம் உண்டுங்கிற மாதிரி நீ பண்ண நல்லதுக்கும் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி மரகதம்மாவை அனுப்பிச்சிடுறாரு. அடுத்தது தனம் வராங்க. தனத்துக்கு சொல்கிறாங்க, நீ நீ மட்டுமே நல்லா இருக்கணும்னு நினைக்காம 4 பேர் நல்லா இருக்கணும் நீ நினை, அப்போ தான் ஓ வாழ்க்கை நல்லாயிருக்கும், என்ன சொல்கிறது புரியுறதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வீதியிட்டு அமுச்சு விட்டுறாரு. அடுத்தது நம்ம மணி நிற்கிறாரு. மணிக்கிட்ட நீ பண்ண பாவம்லாம் நிறைய இருக்குது, உன் பாவ கணக்கும் என்கிட்ட இருக்குது, உன் புண்ணிய கணக்கும் என்கிட்ட இருக்குது, பாவத்தை மட்டுமே பண்ணி கணக்கை ஏற்றிக்கிட்டே போகாத, கொஞ்சம் புண்ணியமும் பண்ணு, அப்போ தான் ஓ மனைவி வயிற்றில் ஒரு புழு பூச்சி வரும் அப்படின்னு சொல்லி மணியை அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்தது சாரதா அம்மா நிற்கிறாங்க. சாரதா அம்மா நின்ன உடனே, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் நீ பண்ணுற, நீ நினச்சது மட்டும்தான் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினைக்காத, நீ என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கணும், நீ பார்க்கறது மட்டுமே உலகம் கிடையாது, அதை மீறியும் ஒரு சில கணக்கு இருக்குது, இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும், என்ன நடந்தாலும் நீ அதை ஏற்றுக்கணும், என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவுக்கும் விபூதியிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அடுத்தது அறிவு நிற்கிறாரு. அவரை பார்க்க கூட இல்லை, அவர் அப்படியே பார்க்காம போ அப்படின்னு கத்தி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ அறிவுக்கு வாக்கும் சொல்லலை, விதியும் இடலை, அவர் அப்படியே போயிடுறாரு. அடுத்தது பாரதி நிற்கிறாங்க. பாரதி நின்ன உடனே, உன் வாழ்க்கையில் இதோட எல்லா சோகமும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, சோகம் உனக்கு போயிட்டே தான் இருக்கும், கண்ணாமூச்சி ஆட்டம் நிறையா இருக்கும், நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், இது எல்லாத்துலேருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் உனக்கு இப்போ ஒரு கை வந்திருக்கு, அந்த கையை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோ, ஒரு கட்டத்தில் அந்த கையே நீ சந்தேகப்படுற மாதிரி கூட சில சூழ்நிலைகள் வரும், அப்போ கூட நீ உன் மனசு மாறாமல் அந்த கையை தான் நீ கெட்டியாக பிடிச்சிக்கணும், உன் வாழ்க்கையில் உன்னை கரை சேர்க்க போகிறது அந்த கை மட்டும்தான், வேறு என்ன யார் என்ன சொன்னாலும் நீ அதெல்லாம் எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு பாரதிக்கு வாக்கு சொல்லி விபூதியிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து தமிழ் பாப்பா நிற்கிறான். ஸோ தமிழ் நின்ன உடனே அவருக்கு நீ தான் இந்த எல்லாத்துக்குமே நடக்கிறது எல்லாத்துக்கும் அச்சாணி, நீ தான் உன்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், என்ன புரியுதா அப்படின்னு கேட்குற, பயப்படாத அப்படின்னு சொல்லி தமிழுக்கு சொல்கிறாரு. ஸோ தமிழும் போயிடுறா. உடனே அங்கே இருந்த பூசாரி சொல்கிறாரு, கருப்பு ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம கருப்பை விடை கொடுத்து அனுப்பணும், எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டீங்க இல்லையா அருள்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியை மலையேற்றிடுறாங்க. இப்போ எல்லாரும் அந்த கோவிலை விட்டு கிளம்புறாங்க. அப்போ உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, தம்பி இனிமேல் நீங்கள் என்னோட மாப்பிள்ளை கிடையாது, நீங்கள் தான் என் மூத்த மகன், கருப்பே சொல்லிடுச்சு, உங்களை என் வாரிசாக நான் கருப்பே எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, ஸோ இனிமேல் நீங்கள் தான் தம்பி என் மூத்த மகன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. ஒரு பக்கம் சாரதாமா அறிவு எல்லாரும் ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் தனம் மரகதம் மணி எல்லாரும் அவங்க வேறு மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் இருக்காங்க. இப்போ எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வாசலில் பாத பூஜை பண்ணிட்டு தான் ஆதியை உள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு மரகத அம்மா கிட்ட ரத்னம் சார் சொல்கிறாரு. ஸோ என்னென்ன அதுக்கு பண்ணணுமோ போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க எடுத்துகிட்டு வந்த உடனே அவங்க பாரதிக்கு பார்த்து, பாரதி இவரோட காலெல்லாம் அலம்பி இவருக்கு சந்தன குங்குமம் வச்சு ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படிங்கிறாரு. ஸோ உடனே பாரதியும் ஆதிக்கு காலெலாம் அலம்பி விட்டு சந்தன குங்குமம் வச்சு அவரை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க.
வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தோடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்துக்கான சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, இனிமேல் வந்து கல்யாணத்தை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாரதாமாவை கேட்குறாங்க. உடனே சாரதாமா சொல்கிறாங்க, நான் வந்து எங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட போய் நான் வந்து கரெக்டான டேட்டை குறிச்சிட்டு அந்த டேட்டை நம்ம எல்லாருக்கும் சௌரியப்பட்டதுன்னா அந்த டேட்லேயே வச்சுக்கலாம், நாங்கள் ஊருக்கு போயிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உடனே நாங்கள் பத்திரிக்கை அடிக்கிறத பற்றியும் கேட்கணும், எங்களுக்கு நிறைய பத்திரிக்கை தேவைப்படும், உங்களுக்கு எவ்வளோ பத்திரிக்கை தேவைப்படும் அப்படின்னு சாரதாமா கேட்குறாங்க. அதுக்கு உடனே மணி வந்து நாங்கள் குடும்பத்தில் கலந்து பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஆதி அங்கே உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் தனமும் மரகதமும் நின்று பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்னம்மா அப்போ என்ன அச்சத்தை போட்டு உன் மருமங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, அங்கே வந்து என் பையனை வந்து ஆணி அடித்து தொங்க விட்டுட்டு வந்தவனை இங்கே நடு வீட்டில் உட்காத்தி வச்சு உங்கள் அப்பா பேசிகிட்ருக்காரு, எனக்கே வயிறு பத்திக்கிட்டு இரு நான் விடமாட்டேன், இந்த கல்யாணத்தில் இப்போ ஏதாவது குழப்பத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணுவீங்க போல் தெரியுதே அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நான் தான் முன்னாடியே சொன்னேனே அவன் நல்ல கிராண்டாக தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரத்னம் சார் சொல்கிறாரு, இதுதான் முன்னாடியே பேசியாச்சு, இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அறிவு சொல்கிறாரு, இந்த கல்யாணம் வந்து எங்கள் கௌரவம், அவன் என்ன சாதாரண வீட்டு பையனா, அவன் பெரிய கம்பெனியோட எம்டி, அதனால் நாங்கள் கௌரவமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப நல்லா பெருசாக கிராண்டாக தான் இந்த கல்யாணத்தை பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மரகதம்மா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையை பற்றியே யோசிக்கிறீங்க, நான் வந்து என் மருமகளை பற்றி யோசிக்கிறேன், இவ்வளோ கிராண்டாக கல்யாணம் பண்ணினாக்கா அவன் மனசு ஏதாவது வருத்தப்படுமோன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பதிலுக்கு ஏதோ அறிவு சொல்ல வராரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.